and complete. அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த masculine feminine கண்டுபிடிக்க வேணும். masculine feminine neuter. அனிமல் என்றது எங்களுக்கு அது ஆண் அனிமலோ பெண் அனிமலோ தெரியாது. அப்ப இங்க நியூட்டர் நியூட்டர் என்ற masculine என்றது ஆண் பால், feminine என்றது பெண் பால், நியூட்டர் என்றது நாங்கள் பால் கூற இயலாது. அப்ப அனிமல் இங்க வரும். பேர்ட் என்றது நாங்கள் அது நியூட்டர் தான் பேர்ட். உதாரணமா நாங்கள் கொக்ன்றதும் ஒரு பேர்ட் தான், ஹென் என்றதும் பேர்ட் தான். ஆனா வந்து கொக் அண்ட் ஹென் வந்து கொக் ஆண், ஹென் என்றது பெண். அப்படி இல்லாமல் நாங்கள் பேர்ட் என்ற பொதுவாக கூறும்போது அங்க நாங்கள் அதை நியூட்டரா தான் பார்க்க வேண்டும். நியூட்டர் பேர்ட். ரைட். நெக்ஸ்ட் திங் கேட்டல் என்ற ஒரு மந்தை, ஒரு ஏதோ ஒரு மந்தை, அதுக்குள்ள ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம். அதுவும் இங்க வரும் கேட்டல். அதே மாதிரி சைல்டுன்றது ஒரு ஒரு பிள்ளை, அது பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம். அப்ப அங்க வந்து நாங்கள் அதையும் வந்து அது மாதிரி சைல்டு, சைல்டு. அதே போன்ற ஃபாதர்ன்றது masculine, ஃபாதர், that is understood. ஃபாதர். அதே மாதிரி கம்பானியன்ற தோழன், கம்பானியன். அப்ப தோழன் தோழிக்கு கம்பானியன். அப்ப அது வந்து நாங்கள் எங்களுக்கு masculine feminine சொல்லிடலாது. கம்பானியன். கம்பானியன். காம்ரேட் என்ற ஒரு போர் வீரன், அது நாங்க சொல்லிடலாம். காம்ரேட் ஒரு 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 குரூப்ல உள்ள ஒரு ஆள், குரூப் மெம்பர் தான் காம்ரேட்னு சொல்றது. அப்ப அதுக்கு வந்து நாங்கள் அதே நியூட்ரல் தான் சொல்லணும். காம்ரேட். நீஸ் அண்ட் கசின். அப்ப நீஸ்ன்றது ஃபெமினின், கசின்ன்றது masculineக்கு வரும். அதாவது டியர் பார்த்தோம்னு சொன்னா டியர் வந்து ரெண்டுமே, அதாவது டியர் அங்க வரும் masculineக்குள்ள வரும், மேடம் வந்து ஃபெமினினுக்குள்ள வரும், ஃப்ரெண்ட் வந்து நியூட்டருக்கு வரப்போகுது, கேர்ள்ன்றது ஃபெமினின், கார்டியன் நியூட்டர், ஹஸ்பண்ட் masculine, கெஸ்ட் நியூட்டர், கவ் feminine, infant neuter, son masculine, owner neuter க்கு வரப்போகுது, parent neuter, அது ஆணும் பண்ணி சேர்ந்துதான் parent. அப்ப நாங்க neuter. sister feminine, passenger neuter, bull வந்து எங்க வரப்போகுது masculine, pupil neuter, pupil என்ற ஒரு மாணவர், ஒரு மாணவரை சொல்லலாம். கேர்ளா இருக்கலாம் பாயா இருக்கலாம். ரிலேட்டிவ் அது மாதிரி நியூட்டர், ரிலேட்டிவ்ன்றது நியூட்டர். ஷீப் என்றதும் ஃபெமினினுக்கு வரும், ஷீப் வந்து masculineக்கு வரும். சிங்கர்ன்றது நியூட்டருக்கு வரும், அது கேர்ளா இருக்கலாம் பாயா இருக்கலாம். மெயில் என்றது எங்க வரப்போகுது மெயில், MALE, மெயில் என்றது masculine. ஸ்டூடெண்ட் என்றது நியூட்டர், ரைட். ஸ்வான் என்றது masculine. அதே மாதிரி டீச்சர் என்றது நியூட்டர், டாட்டர் என்றது ஃபெமினின், சர் என்றது masculine, மேன் masculine, woman feminine, ரைட். பாய் வந்து masculine, female feminine, mother is a feminine, wife feminine, grandfather given, that is also masculine, and brother is actually again masculine, right. So this is how we have to understand masculine, feminine, neuter. masculine ஆண்பால், feminine பெண்பால், neuter என்றது ரெண்டு ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை, பொதுவாக நாங்கள் வழங்கி வர சொற்கள். ஓகே, let's go to the next. uses pronouns appropriately, right. pronouns ன்னு சொன்னா சொல்லுங்க என்னென்ன pronouns ன்னு சொல்லி. I, we, you, they, he, she, it, இது எல்லாமே pronouns. இந்த pronouns how to use. So pronouns, study these sentences, right.
So I'm Andire. You gave me an egg. We are friends. You taught us English. You and I are friends. I will help you. My father is at home. Please meet him. Your mother is very kind. I like her. My pet is a cat. I always play with it. They are my friends. I study with them. ரைட். இதில் வந்து இந்த ரெட்டான போட்டுக்கு எல்லாமே ப்ரோனவுன்ஸ் தான். ப்ரோனவுன்ஸ்னா பிரதி பெயர் சொற்கள். ப்ரோனவுன்ஸ். ரைட். அங்கே பாருங்க சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் எல்லாமே வசனத்தின் இனிஷியல் பார்ட்டில் வரும். இனிஷியல் பார்ட்னா ஆரம்பத்தில் வரும். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ன்றது பின்னுக்கு வரும். ரைட். ஐ, வி, யூ, மே, ரைட், யுவர், அது எல்லாமே சப்ஜெக்டிவ் பொசிஷனாக யூ, I, we, you, they, I, we, you, he, she, it, they. இதெல்லாமே subjective pronoun. Objective pronoun, I in the objective pronoun me. Don't blame me. Please don't blame me. Blame me என்ன குற்றம் கூறாதே. me என்றது don't blame I என்று வராது. I என்ன I வந்து subjective position வர வேண்டிய pronoun. அதை வந்து objective pronoun மாத்திக்கல I வந்து me-ஆ மாறும். us என்றது we in the objective pronoun. You என்றது again objective pronoun. He என்றது he in the objective pronoun him. She in the objective pronoun her. It in the objective pronoun again it தான். They in the objective pronoun them. அப்ப a pronoun is a word that takes the place of a noun. Noun the verb அது செய்யுது. ஒரு noun இந்த work அது செய்யுது. சரிதானே? ரைட். உதாரணமா நீங்கள் இப்போ ஒரு ஆளுடைய பேர் சும்மா சொல்லுவோமே வைஷ்ணவி. வைஷ்ணவி இஸ் a good student. இப்போ இந்த வைஷ்ணவியை பற்றி கதை கேட்க நீங்கள் திருப்பி வைஷ்ணவின்னு சொல்ல மாட்டீங்க, ஷீ என்று கூறுவீர்கள். அப்போ அந்த ஷீ என்றது யாரை குறிக்குது? வைஷ்ணவி. அப்போ இங்கே வந்து இது வந்து ப்ரோனவுன் என்று கூறுகிறோம், பிரதி பெயர் சொல். ஸோ தேர் இஸ் an activity called 5. Circle the pronouns in the sentences below. Right here, she went to the shop with Abdul. So she is a pronoun. Right. Every day Supipi goes to school with them. Them is a pronoun. At the shop the cashier gave her some change. But her is a pronoun. Every morning he goes for work. He is a pronoun. I enjoyed the food he brought. I is a pronoun and also he also pronoun. We played. We is a pronoun. We played with the puppy. Then gave it a biscuit. It and the puppy. It is a pronoun. Right? You see the house we built. So did you see? Did you see the house we built? The house. So you is a pronoun. We also pronoun. I brought it for me. So I is a pronoun. It also pronoun and me also pronoun for me. We went to the ground. We went to the ground. We is a pronoun. Right? The dog wagged its tail. Wag its tail as it was friendly. So it என்றது ஒரு pronoun. The dog is not. It is a pronoun. It means the dog. Right? So these are the pronouns you can circle. Right? That is the question. Match the word or group of word on the left with the correct pronoun on the right. With the correct pronoun on the right. பாருங்கள். Sherin and I. Sherin and நானும் என்றா we. Sherin and I. Murali என்றது that is a feminine word. So he. Murali. Supipi, she. The big truck, பெரிய truck வந்து it. Boys and girls, they. Write a pronoun to replace the underlined word. Fatima loves to sing. Fatima loves to sing.
இந்த ஃபாத்திமாவை இருக்குது கேர்ளோ போயோ கேர்ள்னு சொன்னா ஷீ என்று போடலாம் ஷீ. அப்ப நாங்கள் இந்த வசனத்தின்படி ஷீ லவ்ஸ் டு சிங் என்று கூறலாம். ரஹால் அண்ட் டம்சரா என்ஜாய் லிஸ்னிங் டு சாங்ஸ். அப்ப ரஹால் அண்ட் டம்சரான்றது தே அவர்கள். அப்ப தே here we can use they. Pramod will sing a song with Pumi. So Pramod he with Pumi Purniya நாங்கள் her ன்னு சொல்லலாம் with her. Pramada has a beautiful voice too. அப்ப பிரமதான்ற ஹீயா இருக்கலாம் ஷீயா இருக்கலாம். நாங்கள் இங்க ஹீயை போடலாம் இல்ல ஷீயும் போடலாம். அது கேர்ளா இருந்தா ஷீ. The concert will be held tomorrow. Concert என்றது ஒரு நிகழ்ச்சி. இட் ஒரு பாட்டு கச்சேரி போன்ற நிகழ்ச்சியை நாங்கள் கன்சர்ட் என்று சொல்லலாம். அப்ப அங்க ஹீ எல்லாம் ஷீயை போடலாம். அது இட். ஃபாத்திமா அண்ட் ஐ என்றா நாங்கள் வி. அப்ப இவ்வாறு நாங்கள் ஆக்டிவிட்டியை போட வேண்டும். கம்ப்ளீட் டேபிள் லாங் ஃபார்ம் கண்ட்ராக்டட் ஃபார்ம். லாங் ஃபார்ம்ன்றது நாங்கள் விரிச்செழுகிறது, கண்ட்ராக்டட் ஃபார்ம்ன்றது சுருக்கி எழுதுறது. அப்ப பாருங்கள் ஐஎமுக்கு ஐம் என்று சொல்றது. ஐஎம் ரெண்டுமே இப்ப ஐஎம் என்று கூறும்போது அதில் கண்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து ஐம். உச்சரிக்கும் போதும் ஐம் என்று உச்சரிக்கும். இது ஐம். அதே மாதிரி he is ஷீல் எப்படின்னா அது ஷீல்னு சொல்லுவோம். ஷீல் அதை வந்து ஷீ வில்னு சொல்லுவோம். ஷீல். அதே மாதிரி பாருங்கள் இது எறப்பட்டிருக்க வாட் இஸ் வாட்ஸ். இதே பாருங்கள் யுவர் என்று சொல்லுவோம் யுவர். இதை வந்து நாங்க விரிச்சதுன்னா யூ ஆர். So you are your. சரிதானே? அப்ப யுவர்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் சிஸ்டம் ப்ரொனன்சியேஷன் while producing our pronunciation it is bit different but meaning same. இங்க வந்து இங்க வந்து இந்த நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இந்த apostrophe வந்து omission of letters. இந்த a வந்து இல்லாம போய் அதுக்கு பதிலா apostrophe போடப்படுது இங்கால. ரைட். she is வந்து இப்படி வரும். she apostrophe she is. அதே மாதிரி it is வந்து it apostrophe is its. அதே மாதிரி we are என்னன்னு வரப்போகுது இதை வேன்னு சொல்லுவோம். என்றது இப்படி வரும். we are உச்சரிப்போம் இதை. அதை நாங்கள் we are friends இப்படி சொல்லுவோமானால் இந்த முறையில் சொன்னா were friends. ரைட். இந்த cannot பார்க்கும்போது can't. முதலே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். can't. let us என்று கூறும்போது let us என்று கூறும்போது let's. did not என்று கூறும்போது didn't. okay, didn't. right. So uses adverbs appropriately. This is another lesson. Uses adverbs appropriately. Adverbs என்றது the words that describe verbs, right? Those are adverbs. For example, he runs fast. How he runs fast? So fast is an adverb that directly relates something about his action run. So runs fast. Fast is an adverb. So like this we can understand the adverbs. Adverbs tell us how the action is done. ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குது என்றதை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் வாக் ஸ்லோலி. இப்போ இதில் பார்த்தோம்னா ராஜ் ஸ்லோலியா ஆர் எல்ஸ் வாக் ஸ்லோலியான்னு பார்க்கணும். ராஜ் ஸ்லோலியா வரையில அவற்ற ஆக்ஷன் தான் ஸ்லோலி. ஸோ வாக் ஸ்லோலி. வாக் இஸ் a verb. அப்போ இது வராது. அப்போ இதுதான் சரி. வாக்ஸ் ஸ்லோலி. அப்போ வாக் இஸ் a verb. verb is a word.
that shows the action. Action word. Verb is an action word. செயற்பாட்டை காட்டுற சொல்லு. ஸோ அங்கே வந்து ஸ்லோலி என்றது வாக்கை டிஸ்கிரைப் பண்ணுறபடியா வாக் ஸ்லோலி. ஸோ ஸ்லோலி இஸ் an adverb. ரமேஷ் அதை ராஜ் வாக் ஸ்லோலி இங்கே தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரமேஷ் வாக்ஸ் ஃபாஸ்ட், அங்கே வந்து வாக்ஸ் ஃபாஸ்ட். அப்போ இங்கே வந்து இது வந்து adverb, adb. adverb நாங்கள் சுருக்கமாக adb என்று போடுவோம். adverb, adb, adverb. Right? The sun shines brightly. The sun shines brightly. Shines என்ற verb தான் describe பண்ணுது. அப்போ இங்கே வந்து ly. பெரும்பாலான adverbs வந்து ly ஓட முடியும். பல adjectivesக்கு நாங்கள் ly போட்டால் அது adverb-ஆ மாறும். adjectives என்றது பெயர் சொல்ல விசேடிக்கிற சொல்லு. Words that describe nouns are called adjectives. Words that describe verbs are called adverbs. So இங்க வந்து நாங்கள் adjectivesக்கு ly போட்டால் அது adverb-ஆ மாறக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. எல்லா நேரமும் இல்லை, பல words அப்படி வரும். பல adjectiveக்கு நாங்கள் ly போட்டால் அது adverb-ஆ மாறும். Bright என்றது adjective, brightly என்றது adverb. The children play happily. The children happily play happily ஆன்னு பார்த்தா play happily. அப்போ அந்த happily என்றது இந்த பிளேக்குரியது. பிளே என்றது ஒரு verb. பிளே என்ற ஒரு verb. ஸோ verb நாங்கள் be என்று போடுவோம் சுருக்கமாக. adjective நாங்கள் adverb நாங்கள் adb என்று போடுவோம். சரிதானே? ரைட். ரமேஷ் இஸ் a fast runner. ஸோ fast runner. இங்க வந்து fast வந்து adjective-ஆ வருது. சரிதானே? fast வந்து adjective-ஆ. சில forms வந்து adjective-ஆ வரும், adverb-ஆ வரும். பாருங்கள், fast, hot, daily, early, late இதெல்லாமே adjective-ஆ வரும், adverb-ஆ வரும். runner என்றது ஒரு noun. அதை describe பண்றதா fast வந்து அப்படியே அது வந்து adjective-ஆ வரும். He ran fast and பரைக்குள்ள இது adverb. ஏன் என்ன ran verb-ஐ describe பண்ணுது. இங்க வந்து இது noun-ஐ describe பண்ணுது. It is a hard work. இது work என்ற noun-ஐ describe பண்றபடியா hard என்றது adjective. He worked hard என்றது work என்றது noun, இந்த verb-ஆ வருது. verb-ஆ வந்து describe பண்றபடியா இது adverb-னு சொல்லுவோம். Right? Adverbs are formed mainly from adjectives by adding ly. பாருங்க, kind என்ற adjective-ஓட ly போட்டோம்னா kindly, slow, slowly, happy, happily. happy பாவிக்கல இந்த கடைசி y இல்லாம போய் illy வருது. அது நீங்கள் ஸ்பெல்லிங் ரூலால பார்க்கலாம். bad, badly, sad, sadly, neat, neatly, loud, loudly, careful, carefully, beautiful, beautifully, brave, bravely, safe, safely. kind என்றா அன்பு, slow என்றா மெதுவாக, happy என்றால் தெரியுமா happy சந்தோஷம், bad என்றால் கெட்டது, sad என்றால் துன்பம் துயரம், neat என்றால் நீட்டானது, loud என்றால் சத்தமாக, careful என்றது கவனமாக, beautiful அழகான, brave என்றது வீரமான, safe என்றது பாதுகாப்பான. அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கால ly போட்டால் அது adverb-ஆ மாறும். அந்த adverb-உம் adjective-உம் கண்டுபிடிக்கிறது ஒன்று வந்து ly, ரெண்டாவது வந்து அது எதை describe பண்றதை பார்க்கணும். அது ஒரு noun-ஐ describe பண்ணுதா அல்ல ஒரு verb-ஐ describe பண்றதான்னு பார்த்து if it is describing a verb, it is an adverb definitely. If it describe a noun, it is definitely an adjective. Fill in the blanks with the correct adverbs. Fast, late, carefully, beautifully, quickly, loudly, slowly, safely, heavily, late. The old woman walked அப்படி the old woman walked faster, late, carefully, beautifully, quickly, loudly, slowly. அப்ப old woman என்றபடியால் fast என்று சொல்லலாம். அது old என்றது வயது போன ஆள். அப்ப என்ன எப்படி வரும்? slowly, old woman என்றபடியா நாங்கள் மீனிங் வைஸா கண்டுபிடிக்கலாம். The lazy man gets up. lazy என்றது ஒரு சோம்பேறி. அப்ப gets up late or early. lazy never gets up early. late, lazy என்றது ஒரு சோம்பேறி. so late,
late. Horses run. Horses உங்களுக்கு தெரியும் குதிரைகள். அப்ப run உங்களுக்கு தெரியும் fast. Horses run fast. Horses run fast. The ship arrived. The ship arrived safely. அல்லது quickly. ரெண்டும் பெறலாம். Safely அல்ல quickly. ஆனால் அடுத்ததை பார்த்தா after the storm. ஸ்டோம்ன்றது புயல். புயலுக்குள்ளால வந்தது எப்படியா வந்திருக்கணும்? சேஃப்லி, பாதுகாப்பாக. அப்ப சேஃப்லி. சிலது எங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற யூனிட்ஸையும் பார்த்து சிச்சுவேஷன், மீனிங், செமாண்டிக் ஐடியாவும் இங்கே முக்கியம். செமாண்டிக்ஸ் என்ற மீனிங். ஸோ மீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மின் வாட் கைண்ட் ஆஃப் adverbs we want to use in particular situation. Please listen. Please listen. Listen எப்படி லிசன் பண்ண வேணும்? கேர்ஃபுல்லியா பியூட்டிஃபுல்லியா? அழகாக லிசன் பண்றதோ? நோ, கேர்ஃபுல்லி, கவனமாக, கேர்ஃபுல்லி. That is so that I am asking you, it's very important concern upon the meaning. Meaning means semantics. So please listen carefully. I did my homework and went to bed. I did my homework and went to bed. Homework செய்த பிறகு நான் பெட்டுக்கு போனா ஏர்லியா போயிருப்பனோ? நோ, அகைன் லேட். லேட். ஹோம்வொர்க் செய்துட்டு போனான். அப்போ ஸோ லேட். லேட் இஸ் an adverb. Help me come. ஸோ ஒரு ஆள் கேட்குறார், ஹெல்ப் மீ கம். ஏன்னா ஹெல்ப் பண்ண வேணும் ஆள் கேட்கல. ஒரு ஆள் எப்படி வர சொல்லுவார்? குவிக்லி, வேகமாக வர சொல்லுவார். அப்போ குவிக்லி, கம் குவிக்லி. It's raining. It's raining. Raining அப்படி heavily. Beautifully சொல்லக்கூடாது. Heavy rain என்னன்னு சொல்லுவான். அப்ப heavily. The dog barked. Barked என்ற குரைக்கிறது loudly. The dog barked loudly. Manu colored the picture beautifully. அந்த அழகாக கலர் பண்றது. Manu colored the pictures beautifully. Right. Next one, uses affixes to change the word class and the meaning of words. Affixes என்றது என்னென்றால், அதாவது இப்போ தமிழில் நீங்கள் ஒட்டுக்கள் என்று படித்திருப்பீங்க. அந்த affixes வந்து முன்னுக்கு சில யூனிட் ஒட்டலாம். small unit that are added. For example, தமிழில் பார்த்தா நம்பிக்கை. நம்பிக்கைன்றது நாங்கள் அதை நெகட்டிவ் பண்ணுறோம்னா அவ நம்பிக்கை. அவன்ற ஒரு சஃபிக்ஸ். சரிதானே? அப்ப அவ நம்பிக்கை. அதே மாதிரி மரம்ன்றது ஒன்று, மரம் கல் என்ற போட்டோம்னா அது வந்து அதொரு சாரி, இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். முதலாவது நான் கூறியது போன்று அவ நம்பிக்கை என்ற ப்ரீஃபிக்ஸ். அவன்றது ப்ரீஃபிக்ஸ். சஃபிக்ஸ் இல்லை ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ்ன்றது அஃபிக்ஸின் ஒரு வகை. அஃபிக்ஸ் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ப்ரீஃபிக்ஸ், மற்றது சஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ்ன்றது முன்னுக்கு வாரது, முன்னுக்கு சேர்க்கிற யூனிட், ஒரு வேர்டோட முன்பக்கமாக சேர்க்கிற யூனிட். சஃபிக்ஸ்ன்றது பின்னுக்கு சேர்க்கிற யூனிட். அப்போ அவ நம்பிக்கையில வந்து அவன்றது ப்ரீஃபிக்ஸ். அதே மரங்கள் என்றது மரம்ன்றது ஒன்று, கல் என்று சேர்க்கிறோம் ப்ளூரலைஸ் பண்ணிக்கல, அது வந்து சஃபிக்ஸ், பின்னுக்கு கொண்டே சேர்க்கிறோம். அதே போன்று இங்கிலீஷ்லேயும் அவ்வாறான யூனிட் இருக்கு. இப்போ கல்ன்றது மரம், கல் மரங்கள். அப்போ கல்ன்றது தனியாக இருக்கல மீனிங் தராது. அதே மாதிரி அவன்றது மீனிங் இல்லை. ஆனால் இன்னொரு வேர்டோடு சேர்க்கல நம்ம வந்து ஒரு மீனிங் தரக்கூடிய ஒன்றாக மாறும். அப்போ அப்படியான யூனிட்ஸ் வந்து இங்கிலீஷில் நிறைய இருக்கு. அதுகள்தான் நாங்கள் அஃபிக்ஸ்ன்ற விடயத்துக்கு படிக்க போகிறோம். அப்படி அஃபிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல வேர்ட் கிளாஸ் மாறும். அதாவது வேர்ட் கிளாஸ் நவுன் வந்து சில வேர்டில் இன்னொண்டா மாறும். ஒரு வேர்ப் வந்து நவுனா மாறும். ரன்ன்றது ஒரு வேர்ப். இஆர் போட்டா ரன்னர்ன்றது ஒரு நவுன். அப்போ வந்து இஆர்ன்ற சஃபிக்ஸ் வந்து ரன்ன்ற வேர்பை நவுனா மாத்தக்கல வேர்ட் கிளாஸ் சேஞ்ச். நவுன் இஸ் சேஞ்ச் இன்டு a verb. பாருங்கள், affixes. The word class and or the meaning of the word are changed by adding affixes. பாருங்க, un, full,
less, fully, right, fly, re இவ்வாறு கணக்கு எடுக்கின்றது பல விடயங்கள். பாருங்கள், happy adjectiveல இருந்து திருப்பி adjective opposite adjective மாறுது. பாருங்க, happy என்றது happy ஓட un போட்டா, அதாவது அன்ன்றது இங்க பாருங்க, அன்ன்றது எப்பவுமே நெகட்டிவ் மார்க்கரா இருக்கு. நெகட்டிவ் மார்க்கர், ப்ரிஃபிக்ஸ் நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு அட்ஜெக்டிவை நெகட்டிவா மாத்து, நெகட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆப்போசிட் அட்ஜெக்டிவா மாத்து. ஹாப்பின்றது ஹாப்பி, அன்ஹாப்பி எல்லாத்தையும் அன் தான். கைண்ட்ன்றது அன்புள்ள, அன்கைண்ட் அன்பில்லாது. காமன்ன்றது காமனானது, அன்காமன்ன்றது காமனற்றது. லக்கின்றது லக்கியானது, அன்லக்கின்றது லக்கியே இல்லாதது. ட்ரூன்ற உண்மையானது, அன்ட்ரூன்றது பொய்யானது. யூஸ்வல்ன்றது வளமையானது, அன்யூஸ்வல்ன்றது வளமையற்றது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் அன்னை பாவிக்கலாது. அது வந்து அது என்ன, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்ப அன்ஹானஸ்ட்னு சொல்லிடலாம். அன்ஹானஸ்ட்னு சொல்லி, ஏன்னா அன் வந்து எச் என்ற சவுண்டோட வந்து அது என்ன செய்யுது, கோரிலேட் ரிலேட் பண்ணாது என்ற அதுக்கு ரூல் இல்லை. அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்கு. நீங்க கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் என்றபடியே நான் அதுகளை கூற வேண்டிய தேவைப்பாடு இல்லை. நீங்கள் சிலதுகளை நீங்கள் இதுக்கு இதுதான் வரும் என்று படியுங்கள். அது நீங்கள் வளர்ந்து வரும்போது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனஸ்டுக்கு நாங்கள் டிஸ் தான் பாவிக்கிறோம். நீங்க யோசிக்க வேணும். டிஸ்ஆனஸ்ட், loyal, disloyal, obedient, disobedient, respectful, disrespectful, agreeable, disagreeable, connected, disconnected, unconnected நாங்க சொல்றோம். இல்ல verb வந்து verb-ஆவே மாறுது. இது வந்து word change இல்ல, ஆனா verb-ஆவே இருக்கு. ஆனா opposite word-ஆ மாறுது. do வந்து do-க்கு அன்ன கொடுத்து undo. நீங்கள் கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம். do undo என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. tie என்றது கட்டுறது, ஒண்ட கட்டுறது. TIE tie, TIE tie, அது அவிழ்க்கிறது untie, ரைட். பட்டன்ன்றது பட்டன் பண்றது, அது அன்பட்டன் திறக்கிறது, க்ளோஸ் பண்றது, ஓபன் பண்றது மாதிரி. அதே மாதிரி யூஸ், ரீன்றது பாவிக்கிறோம். ரீ யூஸ்ன்றது verb, ரீயூஸ்ன்றது திருப்பி அதே verb தான், மீண்டும் பாவி. ரைட், ரீரைட், பிளே, ரீப்ளே, ஸ்டார்ட், ரீஸ்டார்ட், இதெல்லாமே இந்த விஷயம் என்ன செய்யுது, ரீன்றது நெகட்டிவா மாத்தில, ஆப்போசிட்டா மாத்தில, அதே மீனிங் தான் வருது, அதே verb தான். சரிதானே? மீனிங்ன்றதை விட verb, அதாவது word category மாறில. ஆனா the word class or the meaning of the word are change. பாருங்க, word class verb வந்து இப்படி adjective மாறுது. பாருங்க, ஒரு verb. care என்றது take care. அதே மாதிரி less போட்டா careless என்ற adjective, ரைட். harm என்றது தீங்கு செய்கிறது, harmless என்றது தீங்கற்றது, அது வந்து adjective மாறுது. cheer என்ற சந்தோஷம் மாதிரி cheerful என்றது adjective மாறுது. color என்றது கலர் பண்றது, அது வந்து கலர்ஃபுல் அல்லது கலர்லெஸ் என்ற போடைக்குள்ள அங்க adjective மாறுது. அப்ப இப்படி கணக்கு இருக்கு. நான் சொன்ன ரன் என்றது ரன, ரைட். ரன், ரன. குக் என்றது ஒரு சமைக்கிறது, குக்கர் என்றது சமைக்கிற அந்த டிவைஸ் சொல்றது குக்கர். சரிதானே? அப்படி மாறும். அதே மாதிரி நவுன் வந்து adjective அமெரிக்க, பியூட்டி என்றது நவுன், அதுக்கு FUL போடைக்கு பியூட்டிஃபுல், அது adjective, ரைட். ஸ்பூன் என்றது நவுன், ஸ்பூன்ஃபுல் என்றது adjective. அப்ப இது வேர்ட் கிளாஸ் மாறுது. நவுன் வந்து adjective மாறுது, இங்க verb வந்து adjective மாறுது. adjective வந்து நவுனா மாற சொன்ன கைண்ட், கைண்ட்னஸ், நெஸ், NESS, நெஸ் என்ற யூனிட் வந்து அதோட லிங்க் ஆயிக்கல உங்களுக்கு வரும். ஹாப்பி, ஹாப்பினஸ், சேட், சேட்னஸ், குவிக், குவிக்னஸ், நீட், நீட்னஸ், இது எல்லாமே ஒரு நவுன் வந்து adjectiveல இருந்து நவுன் எப்படி உருவாகுது. அப்ப வேர்ட் கிளாஸ்ன்றது ஒரு வேர்ட் கிளாஸ்ல இருந்து நவுன் வந்து adjective மாறலாம், verb வந்து adjective மாறலாம். சரிதானே? அப்படி மாறக்குள்ள அது வந்து வேர்ட் கிளாஸ் சேஞ்ச் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஓகே. match the word with the opposite. அப்ப கைண்டுக்கு என்ன சொன்னாங்க? வெரி குட். unkind. obey என்றா கீழ்ப்படிவு, disobey என்றது கீழ்ப்படியாமை. agree என்றது ஏற்றுக்கொள்றது, disagree என்றது disagree ஏற்றுக்கொள்ளாமல். lucky என்றது லக்கானால் அதுக்கு என்ன வரும்? unlucky என்று நாம பார்த்துனாங்க. unlucky. tie என்றது கட்டுறது, untie அவுக்கிறது. do வந்து do, undo. happy, unhappy. Your picture is, fill in the blanks with the correct word. Honest, hardworking, cheerful, colorful, unkind.
your picture is இது colorful. Your picture is colorful. என்ற பிக்சர் என்றபடியா பரணி இஸ் an பரணி இஸ் an என்று வந்தபடியால் ஒரு வவல் உள்ளது இது unkind 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 girl unkind unkind okay பரணி is an unkind girl இதுக்கு நீங்க வர வேண்டியது unkind right next one Raj is the first Raj is the first அப்ப he is first வந்தால் எப்படி எப்படி அவருக்கு இருக்கு happy cheerful or happy என்ன he first வந்தபடியா cheerful he is cheerful Naresh unkind right is she kind or is she kind or unkind is she kind or unkind அப்ப இங்க வந்து unkind வந்தபடியால் உங்களுக்கு இங்க வந்து வேற ஒன்றும் வரணும் unkind வராது ஏன் பரணி இஸ் an என்றபடி நாங்கள் வவல் இருக்கிறது இன்னொன்று இருக்கு honest honest வந்து h இருந்தாலும் அது வவல் சவுண்ட காட்டுது hக்கு சவுண்ட் இல்லை அப்ப வந்து நாங்கள் unkindக்கு பதிலா honest போடலாம் honest அப்ப இவ்வாறு நாங்கள் எழுதும் போது முதல் டிட்டர்மின் பண்ணி சில பிழைச்சா நாங்க திருப்பி எழுதி போட்டு மாத்த வேண்டும் Lavanja has a smile in her face she is அப்ப she is அங்க வந்து நாங்கள் என்ன போடுறோம் ஸ்மைல் என்றபடியா cheerful போடுவோம் ஸ்மைல் என்றபடியா cheerful ஆனால் இங்க நான் cheerful போட்டு நாங்கள் அப்படி என்றால் இவர் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபர்ஸ்டா வந்தபடியா ஹார்ட் ஒர்க்கிங்னு போடலாம் அப்ப ஒரு விட ரெண்டுக்கு வெற மாதிரி இருக்கு ஆனா நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்து தான் போட வேண்டும் அப்ப இங்க வந்து இவர் ஃபர்ஸ்டா வந்தபடியா ஃபர்ஸ்டா வரவர் ராஜ் இஸ் தி ஃபர்ஸ்ட் he is hard working என்றது வரும் அப்ப நான் ஏன் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பல ஆப்ஷன் இருக்குது நாங்கள் எழுதக்கு உடனடியாக எழுதக்கூடாது ஆன்சரை உடனடியாக எழுதினால் பிழைக்கும் அப்ப நாங்கள் முதல் என்ன செய்யணும் முழுக்க வாசித்து சரியான முறையில் எழுத வேண்டும் என்ற விடயம் தான் இங்கே முக்கியத்துவமானது சில ஆன்சர் வந்து ஒரு ஆன்சர் வந்து 2-3 இடங்கள்ல பொறுத்த மாதிரி இருக்கு ஆனா பின்னுக்கு வர்றது வந்து முதல் போட்ட ஆன்சரா பிழை என்று கூறக்கூடிய மாதிரி வரும் அப்ப நாங்கள் முதல் எல்லாத்தையும் வாசிக்க வேண்டும் வாசித்து சரியான முறையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதும் போது இவ்வாறான தவறுகளை தவிர்த்துக் கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்கள் ஆப்போசிட் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் ஆப்போசிட் காமனுக்கு ஆப்போசிட் என்ன பாருங்கள் அன்காமன் அன்பாவிப்பம் ஓர்டர் ஓர்டர் வந்து ஓர்டருக்கு டிஸார்டர் டிஸார்டர் ஓர்டர்ன்றது ஓர்டரா இருக்கிறது டிஸார்டர்ன்றது ஆர்டர் இல்லாது யூசுவல் நீங்கள் தெரியுமா அன்யூசுவல் connect disconnect disconnect agree disagree agree disagree சரிதானே right right thank you very much students நீங்கள் நிறைய லெசன் இங்கே படித்திருப்பீர்கள் so it's very easy activity so it's very important for you all to repeat your activity again after watching this video thank you very much for you all and let's meet in another lesson goodbye